السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்துடைய தொடராக நாங்கள் இன்று சில தகவல்களை சில செய்திகளை படிக்க இருக்கிறோம். நேற்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தவறான எண்ணத்தினூடாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய 10க்கும் அதிகமான விபரீதங்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நாங்கள் என்ன செய்திருந்தோம், எடுத்திருந்தோம். ஒரு மனிதன் தவறான எண்ணம் வைப்பதனால் பிறர் மீது ஏற்படக்கூடிய தவறான எண்ணம், சந்தேகம் போன்ற இந்த மாதிரி பிழையான எண்ணங்களுடைய விளைவாக குர்ஆனும் சுன்னாவும் சுமாராக 13 கெட்ட குணாதிசயங்கள் அதனூடாக உருவாகிறது. எதனூடாக உருவாகிறது? ஒருவர் மீது வைக்கக்கூடிய தவறான எண்ணம், பிழையான எண்ணம், அதே போல சந்தேகம், இந்த மாதிரியான இதனுடைய விளைவாக 13 கெட்ட குணாதிசயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அது ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்தோம், குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் துல்லியமாக பேசப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் துல்லியமாக பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னெல்லாம் நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் பார்த்து நேற்றைய தினம் சுமாராக ஒரு 11 கெட்ட குணாதிசயங்களை பார்த்தோம். எத்தனை? ஒருத்தன் மீது வைக்கக்கூடிய தப்பான எண்ணம், கெட்ட எண்ணம், மோசமான எண்ணம், சந்தேகம், இதனூடாக ஏற்படக்கூடிய 11 விளைவுகளை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு என்ன செய்ய இருக்கிறோம், ஒரு சில மேலதிகமாக இருக்கக்கூடிய இன்னும் 2 முக்கியமான பண்புகளை நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து இவற்றுக்கான தண்டனைகள் எவ்வளவு பாரதூரமானது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அதே போல சஹாபாக்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இன்னொருவருடைய குறை, இன்னொருவருடைய தப்பை வெளிப்படுத்துகிற நிலைமைகள் வரும் பொழுது ஒரு மஜ்லிஸில் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு சபையில், ஒரு அவையில் ஒருத்தருடைய குறையை பேசப்படுது, ஒருத்தரை பற்றி தப்பான அபிப்பிராயம் ஒன்று வெளிப்படுத்தப்படுதுன்னா சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த சபையில் அப்படிங்கிற விஷயங்களை கூட நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், முடியுமான அளவு பார்க்க இருக்கிறோம். ஹைர், நேற்றைய தினம் பார்த்த அந்த பிறரின் மீது வரக்கூடிய தப்பான எண்ணம், சந்தேகம், இதனுடைய விளைவு 11 பார்த்தோம். என்ன நேற்று பார்த்தோம்? 11. முதலாவது
லா தஹஸ்ஸசு, ஒருத்தன் மீது சந்தேகம் வந்தால் அடுத்தபடியாக அவன் என்ன செய்வான், அவனை பற்றி பொதுவாக தேட ஆரம்பிப்பான். அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, லா தஹஸ்ஸசு, பொதுவாக தேடுற நீ சந்தேகம் வந்தாலே குத்தம் வரக்கூடாது, நீ தவிர்ந்து கொள்ளணும். சூரத்துல் ஹுஜராத்துடைய 12வது வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ வானா கூடாது, அதையும் மீறி தவறான எண்ணம் வந்துருச்சு, சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் நீ முதல் படிக்கு இறங்கிறாத, அந்த தவறான எண்ணத்தோடு நிப்பாட்டிரு, தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சாவது நீ நிப்பாட்டிரு அப்படின்னாங்க. வலா தஹஸ்ஸசு, ஒருவனை பற்றி பொதுவாக தேட ஆரம்பிப்பாய். வலா தஹஸ்ஸசு, அப்படி தேட ஆரம்பிக்காது. இரண்டாவது வலா தஜஸ்ஸசு, பொதுவாக தேட ஆரம்பிச்சா ஏண்டா, இல்லை நான் பொதுவாக தான் அவரை பற்றி விசாரித்தேன் என்று நீ நினைப்பாய், அப்படி கதைப்பாய். ஆனால் அது எங்கே போய் உன்னை நிற்பாட்டும், அவரை பற்றி பொதுவாக தேடும் பொழுது அவருடைய ஒரு நெகட்டிவான ஒரு சைடு ஒன்று இருக்கும், அதில் நீ தோண்ட ஆரம்பிச்சிருவாய். அதுதான் தஜஸ்ஸுஸ். வானா அந்த நிலைமைக்கு வந்தா நீ இந்த நிலைமையை அடையாது, பொதுவாக தேடுற நிலைமைக்கு வந்தா இரண்டாவது கட்டத்தை நீ அடைந்து விடாது என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நெகட்டிவாக தேடுற அந்த நிலைமைக்கு போகாத. அப்போ ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நெகட்டிவான சைடு நீ தேட துருவ ஆரம்பிச்சா என்றால் மூணாவது என்ன நிலைமைக்கு வருவாய், ஒருவருடைய பிணத்தை சடலத்தை உனக்கு முன்னால் வைத்து துண்டு துண்டாக அதனை வெட்டி தின்னுவது எவ்வளோ அருவருப்பானது, அது போன்ற ஒரு நிலைமைக்கு நீ என்ன செய்வாய், தள்ளப்படுவாய். என்ன நிலை, கீபத்து பேசுறது. உனக்கு முன்னால் ஒருத்தருடைய சடலத்தை வச்சிருக்குது, 4 பேர் சேர்ந்து துண்டு துண்டு அவருடைய சதையை விட்டு தின்னுவீங்களா, அது எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அப்போ இந்த வேலையை செய்ய போவீங்க, அது என்ன வேலை, கீபத்து. அதே நேரத்தில் புஹ்தான், அதுக்கு அடுத்ததாக என்ன சொன்னது, புஹ்தான் புறம் பேசுதலுக்கு அடுத்ததாக அவதூறு படுதூரி. உனக்கு வார சந்தேகம், உனக்கு வார யூகம், நீ தேடின வகையில் அவரை பற்றி கிடைச்ச நெகட்டிவான ஒரு விஷயம், நீ என்ன செய்வாய், நீ அதை அவர் மீது வந்த சந்தேகத்தை வைத்து ஒரு கருத்தை நீ உருவாக்கி விடுவாய் அவர் மீது. அதுக்கு என்ன சொல்ற, படுதூறு அவதூறு. இருக்கிற ஒரு குறைய சொல்லி தெரிஞ்சா அது கீபத்து. இல்லாத ஒன்ற புரளிய நீனா உன்ட யூகத்தால் உருவாக்கினா அது அவதூறு படுதூறு. அப்போ அது எதால் வருது, இன்னொருத்தர் மீது நீ வைக்கக்கூடிய தப்பான அபிப்பிராயம், கெட்ட எண்ணம், இதனால் என்ன செய்யுது, அது வருது. அப்போ புஹ்தான். அதுக்கு அடுத்ததாக அஞ்சாவது நாங்கள் கொண்டு பார்த்தோம், என்னது, அவரில் இருக்கிற குறைய பேசினாரா அல்லது இவராகவே அவரின் மீது ஒரு படுதூறு அவதூறு உருவாக்கினாரான்னா அது ரெண்டும் இல்லை. மூணாவது ஒரு நிலை ஒன்று இருக்குது. அந்த அடுத்த நிலை என்ன நிலை, 4 பேர் கதைச்சாங்க, 4 இடத்துல ஷேராவிச்சு, அதனால் ஷேராவி வாரத்தை 4 பேர் கதைச்சி வர்ற காது கெட்டதை இவர் பேசி திரிகிறது. ரசூலுல்லாஹ் இவனை பற்றி என்ன சொன்னாங்க, பொய்யன் என்பதற்கும் பெரும் பாவி என்பதற்கும் இந்த ஒரு குணம் போதும். அடுத்தவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் 4 பேருக்கு பரப்பி திரிபவன் இஃப்க். இதுதான் யாரா விஷயத்தில் நடந்துச்சு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் சில சஹாபாக்கள், நல்ல சஹாபாக்கள் கூட அறியாமல் போய் விழுந்து விட்டார்கள், இந்த இஃப்கங்கிற இந்த பண்பு. அப்போ இது அஞ்சாவது. இந்த நிலைமைக்கு என்ன செய்யப்படுவான், மனிதன் தள்ளப்படுவான். இதெல்லாம் கெட்ட அபிப்பிராயத்தால் வரக்கூடிய விஷயங்கள், பிறரின் மீது வரக்கூடிய சந்தேகங்கள், பிறருடைய நடத்தையின் மீது செயல்பாட்டின் மீது வரக்கூடிய சந்தேகங்கள் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். ஆறாவதாக நாங்கள் பார்த்தோம், என்னது, சுஹ்ரியா, பரிகாசம் பண்ணுவான். ஒருத்தனை பற்றி தப்பாக நினைச்சா அவனை பற்றி என்னது, கேலி கிண்டல் அடிக்கிறது, அவனை தப்பை வச்சு நெகட்டிவான நடத்தையை வச்சு நெகட்டிவான ஒரு செயலை வச்சு என்ன செய்யறது, பரிகாசம் பண்ணுறது, அவனை இழிவாக கீழ்த்தரமாக சித்தரிக்கிறது. இந்த மாதிரியான நிலைமைக்கு என்ன செய்யப்படும், அந்த நிலைமையில தான் அந்த சுஹ்ரியா பரிகாசம் என்கிறதுல தான் 3 முக்கியமான நிலைகளை நாங்கள் என்ன செஞ்சோம், பார்த்தோம். ஆறாவதுடைய அந்த பண்புடைய விளைவாக நாம் 3 முக்கியமான விஷயங்கள், 4 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஒன்று என்னன்னு சொன்னால், 7வது ஹம்ஸ்னா என்னது, குத்தி காட்டி பேசுறது. முகத்துக்கே 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் வாயை பற்றுங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்களோட வண்டவாளம் என்னங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள்லாம் இதை பேச தகுதி இல்லைன்னு நல்ல ஒரு விஷயத்த சொல்ல வாரவனை கூட என்ன செய்வார் இவர், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணத்தால் உங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும் குத்தி காட்டி, மூஞ்சிக்கு மூஞ்சி குத்தி காட்டி பேசுகிற பழக்கம் நல்ல பழக்கமா, சாபத்துக்குள்ளானவன் என்று நாங்கள் பார்த்தோம். சூரத்துல் ஹுமுஸால வைலுன், இவன் சபிக்கப்பட்டவன். யார் இவன், குத்தி காட்டி பேசுபவன், பிறருடைய குறையை முகத்துக்கு குத்தி காட்டி பேசுபவன். யாரு, சபிக்கப்பட்டவன், அழிந்து போவானாக, நாசமா போவானாக என்று அல்லாஹ்வே சாபமிட்டு இருக்கிறான் என்று பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அடுத்தது என்னது, குத்தி காட்டி பேசுறது லுமசா, செயல் வடிவமாக செஞ்சு காட்டுறது. அடுத்தவன் குறைய தெரிஞ்சா இவன் என்ன செய்வான், அந்த குறைய செஞ்சு காட்டுவான். அதுக்கு அடுத்ததாக என்னது, கம்ஸ். 9வதாக கம்ஸ் என்றா என்ன, அவர் வார நேரமே இவர் கஞ்சாடையால் இவரை பார்த்து என்று தாழ்வாக கஞ்சாடையால் என்ன செய்வான். அது வயலுலில் முத்தஃபிஃபீன்ல
முனாஃபிக்களுடைய பண்புக்கான அடையாளமாக என்ன செய்யப்பட்டிருக்குது? இந்த கஞ்சாடையை காட்டி அடுத்தவர்களை மட்டம் தட்டுவது, கீழ்த்தரமாக சித்தரிப்பது, எடுத்து கூறுவது என்கிற இந்த பண்பு யார்கிட்ட இருந்துச்சு? இன்னல்லதீன அஜ்ரமு, யார் முனாஃபிக்கலாக பாவிகளாக ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களுடைய இருந்தார்களோ அவர்கள்ட்ட இருந்துச்சுன்னு பார்த்தோம். 10வது என்னது? அடுத்தவனை பற்றி செய்கிற பரிகாசத்திலையும் அடுத்தவன் மீது வரக்கூடிய தப்பான எண்ணத்துடைய விளைவாகவும் இவர் என்ன செய்வார்? அவருக்கு ஒரு பட்டப்பேரை வைப்பார். அவருக்கு என்ன செய்வார்? அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டப்பேரை வைப்பார், ஒரு கோட் பேரொண்டு வச்சுக்கொள்வார். அந்த பேரை சொல்லித்தான் என்ன செய்கிறது? அவங்களுக்கு மத்தியில் இவரை அறிமுகப்படுத்துறதும் பேசுறதும். அப்போ இதெல்லாம் எதனுடைய விளைவாக வருது? ஒரு மனிதன் மீது வரக்கூடிய ஒருத்தர் மேலே நல்லெண்ணம் நல்ல அபிப்பிராயம் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவானா? ஈடுபடுவானார். 11வது பண்பு தான் நாங்கள் பார்த்தோம், அல் இஹ்திகார். அல் இஹ்திகார், இவனை பற்றி இவன் தவறாக அதாவது தப்பெண்ணம் வைத்தானோ அல்லது அவனை தேட போய் இவன் ஒரு தப்பான ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருக்கிறானோ வந்திருக்கிறானோ, அவன் மீது ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குதோ, அப்பேற்பட்டவன் பேணமே எனக்கு இன்னொருத்தர் மேலே சந்தேகமும் தப்பான ஒரு எண்ணமும் இருக்குதுண்டா நான் அவனை பார்த்தாலே எப்படி பார்ப்பேன்? இஹ்திகார், செகண்டாக தான் பார்ப்பேன், தாழ்வாக தான். என்னை விட அவன் சிறந்தவன் என்று எப்பயாவது நான் யோசிப்பேன். என்னை விட அவன் சிறந்தவன் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் ஒரு நாள் யோசிக்க மாட்டேன். அவனை எப்போவுமே கீழ்த்தரமாக தாழ்வாக செகண்டாக தான் நான் என்ன செய்வேன்? நான் அவனை மதிப்பிடுவேன். அப்போ இந்த பண்பு அல் இஹ்திகார்ங்கிறது ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்தினாங்க? சஹீஹ் முஸ்லிம்ல வருது, பிஹஸ்பி இம்ரிஇன் மினஷ் ஷர், ஒரு மனிதனுக்கு அவன் பாவி என்பதற்கு போதுமான ஒரு குற்றம் தான் எது? 100 கொலை செய்கிறதா? 100 கொலை செஞ்சால் அவன் எவ்வளோ பெரிய பாவி? மிகப்பெரிய பாவி தானே. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? பிஹஸ்பி இம்ரிஇன் மினஷ் ஷர், ஒரு மனிதனுக்கு பாவம் அவன் பாவிங்கிறதுக்கு போதுமானது என்னது? ஐயஹ்கிர் அஹாஹுல் முஸ்லிம், இன்னொரு முஸ்லிமான சகோதரனை தாழ்வா செகண்டா கீழ்த்தரமா மட்டந்தட்டி பார்க்கறது, அப்படி நினைக்கிறது என்னது? போதுமானது என்று என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நாங்கள் எத்தனை பண்பு பார்த்துருக்கிறோம்? கெட்ட எண்ணத்தின் விளைவாக பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் மீது வரக்கூடிய கெட்ட சந்தேகங்கள், கெட்ட எண்ணங்கள், இதனுடைய விளைவாக பிறக்கக்கூடிய 11 கெட்ட குணாதிசயங்களை நாங்கள் என்ன செஞ்சோம்? நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு இப்போ நாங்கள் பார்க்க போகிற இன்னொரு மிக முக்கியமானது தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்னென்று சொன்னால், ஒருத்தன் மீது இன்னொருத்தனுக்கு வரக்கூடிய தப்பான அபிப்பிராயமும் கெட்ட எண்ணமும் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவன் என்ன செய்வான்? அடுத்தவங்க பேசுகிற நேரம் கூட அவங்களோட அனுமதி இல்லாமல் என்னன்னு காது கொடுத்து கேட்பான். அப்படி தானே? அவனோட அனுமதி இல்லாமல் என்ன செய்வான்? காது கொடுத்து என்ன பேசுகிறான்வள், இவனும் லேசான ஆட்கள் இல்லை, இவனும் உரத்தவன்வள். என்கிட்டே ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், பள்ளி ஒன்றில் வச்சு, நான் அந்த பள்ளியிலையும் எத்தனையோ முறை சொல்லி கட்டிக்கிறேன். அந்த மஸ்ஜிதிலேயே டாக்டருக்கு தெரியும் அந்த மஸ்ஜிது. அப்போ அந்த மஸ்ஜிதிலேயே வச்சு நான் என்ன செஞ்சுக்கிறேன்? எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன். இந்த மஸ்ஜிதிலேயே குர்ஆன் ஓதி கொண்டு இருந்த ஒரு ஆள் எனக்கிட்ட சொல்லிக்காரு, மௌலை 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தானோ, நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தேன், என்னதான் பேசுகிறான்னு சும்மா காதை கொடுத்து பார்த்தேன், பாருங்கள் இப்படி இதை பேசிக்கொண்டு இருக்கானோலேன்னு ஒரு கேஸோட சொன்னார். அப்போ குர்ஆன் ஓதுற உனக்கு இது தேவையா? குர்ஆன் ஓதுற உனக்கு இது தேவையா? அப்போ இப்படியே ஆடி குர்ஆன் வச்சுக்கிட்டு இதுதான் கேட்குறது. அடுத்தவன் என்ன கழிச்சிக்கிட்டு இருக்கிறான், அதுதான் காது கொடுத்து கேட்குறது. அப்போ அவங்க முக்கியமான ஒரு ரகசியத்தை கழிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அது அவர்கள் செஞ்ச சரியா பிள்ளையாங்கிறது 2வது பிரச்சனை. நீ குர்ஆனை எடுத்து ஓத உட்காந்து எனத்துக்கு உண்ட காதை அங்கே போட்டுறாய், நீ நன்மையை தடுத்தனே வந்தாய், குளிக்க வந்து ஏன் நீ சேர்த்தள்ளி பூசிக்கிட்டு போகிறாய்? இந்த தேவை உனக்கு தேவையா? இதை ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்டிச்சாங்க. இது கொண்டு பிறரின் மீது நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை நல்ல மாதிரி எண்ணக்கூடியவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க? அடுத்தவன் யார் பேசினாலும் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவன் இவன்ட வேலையை பார்த்துட்டு இருப்பான். இது மனசு துப்புரவு இல்லை, பிறரை பற்றியான எண்ணம் துப்புரவு இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க? இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுவாங்க. சஹீஹுல் புகாரில் 7042வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 குற்றங்களும் அந்த 3 குற்றங்களுக்கான தண்டனையும் சொன்னாங்க. மஹ்ஷரில் இப்படி 3 வகையான பேர் 3 வகையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. அதில் ஒன்று சொன்னாங்க, மன் தஹல்லம பிஹுல்மின் லம் யரஹு குல்லிஃப யஅகித பைன ஷஈரத்தைனி வலை யஃஅல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளை மறுமையுடைய நாளில் மஹ்ஷரில் ஒருத்தருக்கு 2 சீட் கொடுக்கப்படும், கோதுமை தானியம் 2 என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இதுக்கு முதல்ல நாங்கள் அந்த ஹதீஸ் பார்த்துருக்கிறேன். என்ன நடக்கும்? 2 சீடை கொடுத்து உன்னை காணியில் போய் நட்டுன்னு சொல்லுவானா? அப்போ அந்த 2உடைய ஓரம் அந்த ஊசியாக இருக்குமே, அந்த 2க்கு மத்தியில் என்ன செய்? முடிச்சு போடுன்னு சொல்லப்படும். முடிச்சு போட முடியுமா?
முடிச்சு போட முடியாது. நீ முடிச்சு போடும் வரைக்கும் உனக்கு வேதனைன்னு சொல்லி என்ன செய்யப்படும், அவனுக்கு வேதனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும், தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யார் அந்த 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு முதல்ல இந்த ஹதீஸை பார்த்தோம், மாஷா அல்லாஹ் ஞாபகம் இருக்குது, சந்தோஷம். எங்கே பார்த்தாங்க? குபுரால இந்த வாதி கபீரில் ஜாபீர் இப்னு ஸைதில் பார்த்தோம். அப்போ யார் ஆட்கள்? அந்த ஆட்கள் யார்? மறந்து இல்லாததை பேசியவர்கள். வேற வேற கருத்து, விசாரிக்காம அடுத்த விஷயங்களை பேசுறது வேற வேற. நான் அதுக்கு நிறைய உதாரணங்கள் கூட சொன்னேன். சில ஹதீஸுக்கு கதைகள் கூட சொல்றது மறக்கக்கூடாதுண்டு. காணாத கனவை கண்டதாக சொல்றது, காணாத கனவை கண்டதாக சொல்றது. கனவு அப்படி ஒரு கனவு காணவே இல்லை. இவர் சும்மா பெருமைக்காக என்ன செய்யறது, நான் இப்படி ஒரு கனவுண்டு கண்ணேன் என்ன செய்யறது அப்படி சொல்கிறது. அப்போ இது ஏன்னா கனவு யாருடைய புறத்திலேருந்து வரும்? பெரும்பாலும் நல்ல கனவு, சந்தோஷமான கனவு, கண்ணியமான கனவுகள் யாருடைய புறத்திலேருந்து வரும்? அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து வரும். அது மட்டுமல்ல, நல்ல கனவு, சந்தோஷமான கனவு, நுபுவத்தை 46 பிரித்தா அதில் ஒன்றுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குமோ, எவ்வளோ பவர் இருக்குமோ, அந்த பவர் எதுக்கு இருக்குது? அப்போ நுபுவத்துக்கு வஹீக்கு நெருக்கமாக சொல்லப்பட்டது ஒரு முஃமினுடைய நல்ல கனவு, சந்தோஷமான கனவு. அப்போ இவர் காணாத ஒரு கனவை கண்ட மாதிரி சந்தோஷமாக சொல்கிறான்டா. அதே போல தான் கெட்ட பயமுறுத்தக்கூடிய கனவு ஷைத்தானுடைய புறத்தால் வரும். இவர் அதையும் பெருமையாக என்ன காணாத ஒரு கனவை, ஒரு பயங்கரமான கனவை கண்டதாக என்ன செய்கிறாரு சொல்கிறாரு சொன்னால் இது நல்ல விஷயமா? இது கூடாது. மீன் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது தான் நீங்கள் இரவு பகலில் தூங்கும் பொழுது காணக்கூடிய கனவு என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மீன் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார். அப்போ இது கூடாது, பெரும்பாவம். அதே போல் அடுத்ததாக வருது என்னன்னு சொன்னால், ஒமன் சௌவர சூரத்துல் உதிப வகுல்லிஃப யன்ஃபக ஃபீஹா வலைஸ பினாஃபிகின். மறுமையுடைய நாளையில் ஒருத்தர் என்ன செய்யப்படுவான்? ஒரு தோற்றம் உண்டு, ஒரு பிக்சர் ஒன்று மாதிரி அவனுக்கு கொடுக்கப்பட்டு, இதுக்கு நீ என்ன செய், உசுர ஊது, உசுறு கொடு என்ன செய்யப்படும்? அவனுக்கு சொல்லப்படும். குல்லிஃப கட்டாயப்படுத்தப்படும். அவன் வலைஸ பினாஃபிக், அவன் ஒரு நாளும் என்ன செய்ய போகிறோம் இல்லை, அந்த கொடுக்கப்பட்ட அந்த சூரத்துக்கு, அந்த பிக்சருக்கு என்ன செய்ய போகிறது இல்லை, உசுறு கொடுக்க ஏழுமா, உசுறு கொடுக்க ஏழுமா? ஊதி ஏலாது. ஆனால் உசுறு கொடுக்கும் வரைக்கும் உனக்கு வேதனை. உஸ்ஸிப ஹதீஸ் சொன்னது, உஸ்ஸிப அவனுக்கு தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். யாரால்? படம் வரையக்கூடியவர்கள், உருவம் அமைக்கக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை. ஏன்? அல்லாஹ் தான், அல்லாஹ் போல எனது அல்லாஹ் தான் படைப்பாற்றல் உள்ளவன். அல்லாஹ் தாலா தான் என்ன செய்ய ஒருத்தரை படைக்கிறான். நீ ஒருத்தரை மாதிரி என்ன செஞ்சாய், வரைஞ்சாய் என்று சொன்னால், டிசைன் பண்ணி எடுத்திருக்கிறாய் என்று சொன்னால், அனாவசியமாக எந்த விதமான தேவையும் இன்றி ஒரு இதாக செஞ்சிருக்கிறாய் என்று சொன்னால், நீ என்ன செய்யப்படுவாய்? நாளை மறுமையுடைய நாளையில் அதை கொடுக்கப்பட்டு, நீ இது என்ன செய், இதுக்கு உயிரை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? கொடுத்து தண்டனை செய்வான், வேதனை செய்வான் என்று வருது. அவன் ஒரு நாளும் என்ன செய்ய போகிறது இல்லை, அவன் அதுக்கு உயிரை கொடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு ஹதீஸில் வருது. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவனுடைய காதை இழுத்து வைத்து சுப்பஃபி உதுனிஹில் ஆனுக், அவனுடைய காதில் என்ன செய்யப்படும் என்று சொன்னால், மறுமையுடைய நாளையில் ஈயத்தை காய்த்து உடனே சுட சுட கொதிக்க கொதிக்க காதில் அப்படி ஊற்றப்படும் என்னாங்க. யாரால்? ஒமனிஸ்தமா இலா கௌமின் வஹும் லஹு காரிஹுன். ஒரு 2 பேர் 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் விரும்ப மாட்டார்கள் நாங்கள் பேசுகிற இதை விஷயத்தை 4 பேர் கேட்குறத. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா நல்லா ஒட்டி கேட்குறான். இவன் என்ன செய்கிறான்? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்கிறான்? ஒட்டி கேட்குறான்னா இவன் காதுக்கு என்ன செய்யப்படும்? அப்போ இதெல்லாம் எதனுடைய விளைவு? ஒரு நல்ல எண்ணம் உள்ளவன், தூய்மையான என்ன சரி நல்ல விஷயத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க போல, அவங்களோட பர்சனல் போல இல்லாட்டி அப்படின்ட்டு இவர் அவரோட பாட்டில் ஒதுங்கிடுவார். நம்ம முக்கியமான விஷயத்தை கதைக்கிறாங்க, ரகசியமாக 2 பேர் கதைக்கிறாங்க, நம்மளுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட இபாதத்தை செஞ்சுக்கிட்டு அவரோட விலையை பார்த்துட்டு என்ன செய்வார்? அவர் இருப்பார். இல்லை இது எதுங்கண்டு அதுக்காக நீ அவன் ஒரு ஃபெஸ்ட் சஃப்பில் உட்காந்து கதைக்கிறான்டா, இவன் வந்து கொண்டு 4ஆம் சஃப்பில் இருப்போன்னு நினைப்பான், சவுத்தில் சாஞ்சி ராகத்தை இப்போண்டு. இனி அவன்கிட்ட கதையை கேட்கறதுக்காண்டி சௌருமானா உண்டுமானா மதிலுமானா, என்னை முது நொந்தாலும் பரவாயில்லை, என்னை முதுகெலும்பு உடைஞ்சாலும் பரவாயில்ல, என்ன பேசுகிறான்றதை என்ன செஞ்சிடணும்? அது கொஞ்சம் கிட்டாக இருந்தால் தான் எங்களை. மற்ற டைமுக்கெல்லாம் போய்ட்டு ஒட்டிடுவான் சவுத்தில், பள்ளி மாதிரி. மற்ற டைம் எல்லாம் பள்ளி மாதிரி போய்ட்டு செவத்தில் ஒட்டிடுவான். நல்ல விஷயங்கள் கதைக்கிறாண்டா எல்லாம் கிட்ட வர மாட்டான், அப்படி பள்ளியுமே செவத்தில் அப்பிடுவான். இதே தேவையில்லாத ஒரு விஷயம் 2 பேர் 3 பேர் சேர்ந்து அவங்க ரகசியம் மனசு கொண்டு காய்ச்சிட்டு இருக்கிறாங்கண்டா, அது தேடி வந்து 7 மட்டும் கிட்ட என்ன செய்ய பார்க்குறேன்? அது முதுகு செவத்தில் சாஞ்சாட்டி முது உடைஞ்சாலும் பரவாயில்ல, இதை கேட்டால் தான் என மனசு ஆத்ம திருப்தி அடையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எப்படி எண்ணம்? அப்போ இந்த எண்ணமெல்லாம் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் அடுத்தவனை பற்றி ஒரு நல்ல எண்ணம் உண்டு இல்லை. கெட்ட எண்ணத்துடைய விளைவுகள் தான் பிறர் கதைப்பதை ஒட்டு கேட்பது.
நல்லவர்களுடைய விஷயம் அல்ல அது, நல்லவர்களுடைய பண்பு அல்லது. அப்போ இதை நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இது எத்தனாவது? 12வது என்னது? கெட்ட விளைவு, மோசமான விளைவு. எதன் விளைவு? பிறர் மீது நல்லெண்ணம் இல்லை, தப்பபிப்பிராயம், சந்தேகம். இதனுடைய விளைவு தான். நல்லெண்ணம் ஒன்று இருந்தால் ஒரு முஸ்லீம் அவர் ஏதோ அவரோட தேவை எது பண்ணுறாரு போல, நம்மளுக்கு என்ன தெரியாது, நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம ஒதுங்கி போயிடுவோம். எனக்குது அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக இதுதான் கடைசி நிலை. அடுத்தவண்ட மேலே தப்பெண்ணம் வைக்கிறானே, சந்தேக கப்பல் இருக்கிறானே, அடுத்தவண்ட மேலே தப்பெண்ணம் வச்சு போகிறவன், இவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான், எங்கே போகிறான், யாரோட போகிறான், ஏன் என்ன கதைக்கிறான் என்று துருவி பார்க்குறவனுடைய கடைசி நிலை தான் இந்த 13வது நிலை. என்ன நிலையா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா ஒரு யூகத்தில் சொல்லுங்க பார்ப்போம் என்னமா இருக்குன்னு. இது கடைசி நிலை, கடைசி கிட்டமான ஒரு நிலையை நான் சொல்லிட்டேன். பேசுகிறத கூட கிட்ட வந்து என்ன செய்யுங்க, இதையும் கடந்த ஒரு நிலை என்ன நிலையா இருக்கும் சொல்லுங்க, யூகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். பாதிப்பு ஏற்படுத்துறது, தீங்கு ஏற்படுத்துறது, அவனை எதிரியாக பார்க்கிறது, வேற சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மாஷா அல்லா. அவட பின்னாலே அப்படி போயிடுச்சு. நம்மளை மறந்துடுவோம், இன்னொத்தண்ட உடல்ல நாம வாழ்வோம். அப்படித்தானே, இன்னொத்தண்ட நிழல்ல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். வேற என்ன இருக்கும் இல்லை, அதனுடைய உச்சகட்டம் நீங்க சொல்லணும். ஹசது எப்படியும் வரும். தப்பான எண்ணம் உள்ளவன் எப்படியுமே என்ன செய்யும், ஹசது வரவே செய்யும். ஆனால் நாங்கள் பொதுவான ப்ராசஸை தான் நாம் என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டு போகிறோம். இல்லை என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ரசூலா அந்த டைமில் என்ன செய்யணும்னு கூட சொன்னாங்க. நீங்கள் இப்படி ஒன்று செஞ்சால் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. என்னண்டா, ஒரு கட்ட மீறி இப்போ ஒருத்தண்ட மேலே வரக்கூடிய சந்தேகமும் டவுட்டும் எந்த அளவுக்கு போகுமெண்டா, ஒரு கட்டத்தில் அவன் மிஞ்சி போய் முத்தின பைத்தியமாவி அடுத்தவண்ட பிரச்சனையை யோசித்து அடுத்த மேலே அதை முத்தி பைத்தியமாவி அவன்ட வீட்டு ஓட்டையால் எட்டி பார்ப்பான் என்ன செய்கிறான். அப்போ என்ன சொன்னாங்க ரசூல்லா? அந்த நேரத்தில் தான் புகாரில் வரக்கூடிய 6888வது ஹதீஸ், என்ன ரசூல் 6902வது ஹதீஸ். இந்த 2 இலக்கங்களையும் போய் பார்த்தா விளங்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, லவ் யத்தலா ஃபீ பைத்திக அஹதுன், எவனாவது ஒருவன் இப்படி என்ன செய்கிறான், வந்து உன்னோட வீட்டை இப்படி எட்டி பார்க்குறானாக இருந்தால், வலம் தஅதன் லஹு, நீ அவனுக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல, வா கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ரகசியமாக என்ன செய்கிறான், எட்டி பார்க்குறான். உன்னோட விஷயத்தை என்ன செய்யணும், அரியணும், எட்டி பார்க்குறேன்டா. ஹதஃப்தஹு பி ஹசாத்தின், நீ ஒரு கல்லால் சரி வீசி அடி, ஒரு கல்லால் சரி நீ கண்டா ஏண்டா சத்தமெல்லாம் போட போவாத, சத்தம் மட்டும்லாம் விரட்ட தேவையில்லை. ரசூல் சொல்லிப்பாங்க சத்தம் மட்டும் விரட்டிட்டு இல்லை, ஒரு கல்லால் நீ எடுத்து வீசி நீ அடித்தாலும் கூட அவன்ட ஃபகாத்த ஐனஹு, அவன்ட கல்லால் நீ வீசி அடித்தது கண்ணு கலண்டு கீழே விழுந்தாலும் கூட அம்மா அலைக்க மிஞ்சுனாஹின், உன் மீது எந்த குற்றமுமே இல்லை, உன் மீது எந்த குற்றமே. இந்த அளவுக்கு ரசூல் என்ன செஞ்சான், இந்த அளவுக்கு தேடி பார்ப்பேனா இல்லையா, அவன் எங்கே போனா என்ன, யாரோட போனா உனக்கு என்ன, இதெல்லாம் உனக்கு என்ன வேலை, இதெல்லாம் நீ ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாய். அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனிதன் என்ன செய்யப்படுவான்னா, தள்ளப்படுவான். ஏன்னா அது அப்படித்தான். அடுத்தவன் மேலே வரக்கூடிய தப்பான எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் விரட்டி பின்னுக்காலத்துக்குன்னு டைம், அந்த டைமுக்கெல்லாம் பின்னுக்கால பைக்கில் போகிற நேரத்தில் பைக் பெட்ரோல் வேஸ்டேஜ் பார்க்க மாட்டான். எனக்குதான் ஒய்ஃப் கொஞ்சம் அங்கோட கூட்டிகிட்டு போனா எங்கே கூட்டிட்டு போனல, இந்த அதுக்கு பெட்ரோல் கதைப்பான், என்னது பெட்ரோல்ட கதையை கதைப்பான், டீசல்ட கதையை கதைப்பான். இன்னத்தனை ஃபாலோ பண்ணி இவர் எங்கே போகிறாரு, எங்கே இறங்குறாரு, என்னத்துக்கு இவர் அந்த ஹோட்டலுக்குள்ளுக்க போகிறன்னு உனக்கு என்னத்துக்குடா. அப்போ ஓண்ட காசுலையா ஹோட்டல் போட்டான், ரூம் போட்டான், இல்லை நீ என்னத்துக்கு கவலைப்படுறாய். அப்போ இந்த அளவுக்கு என்ன செய்வான், ஒருத்தன் பின்னுக்கால துயர்ந்து போகிற அளவுக்கு நிலைமை என்ன செஞ்சிடும், மோசமாக ஆகிடும். அப்போ எங்கள்கிட்ட எண்ணத்தை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் துப்புரவாக வச்சுக்கொள்ளணுங்கிறத ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த 13 குணாதிசயங்கள், முக்கியமாக இந்த 13 குணாதிசயங்கள் என்னது, ஒரு மனுஷன் பாருங்க, இன்னொருத்தர் மீது வரக்கூடிய சந்தேகம், தப்பெண்ணம், மோசமான அபிப்பிராயங்கள் எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தவண்ட விஷயத்தில் என்ன செய்யுது, தள்ளிக்கிட்டு போகுது. இந்த அளவுக்கு எங்களையே மறக்கடிச்சிடும், எங்களை என்ன செஞ்சிடும், அப்படியே மறக்கடிச்சு போட்டுரும். அல்லாஹ் தாலா பாதுகாக்கணும். இது எங்களையே மறக்கடிச்சாலும் பரவாயில்லை, எங்களை இபாதத்தையே மறக்கடிச்சு போட்டுரும். எங்களுக்கு இபாதத்தை விட இன்னொத்தனை நாங்கள் யாரை சந்தேகிக்கிறோமோ, யாரை தப்பாக நினைக்கிறோமோ, அவனை பின்துயறதும், அவனை பார்க்குறதும், அவனை ஃபாலோ பண்ணுறதும் எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக என்ன செஞ்சிடும், ஆகிரும். அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிவிடும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூதாவுதில் 4848, முஸ்னத் அஹமதில் 13340, முஸ்னத் அஹமதில் 13340. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லம்மா உரிஜபி, நான் மிஅராஜ் போன நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மரர்து பி கௌமின், நான் ஒரு கூட்டத்தை கடந்து போனேன். நான் என்ன செஞ்சேன்? ஒரு கூட்டத்தை நான் கடந்து போனேன். அப்போ ஒரு கூட்டத்தை கடந்து போன அந்த கூட்டம் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், லஹும் அதுஃபாரும் மின் நுஹாசின், லஹும் அதுஃபாருன் மின் நுஹாசின், அவர்களுடைய நகங்களை பார்த்தேன், செம்பால் ஆன நீண்ட நீண்ட நகங்கள், செம்பாலான நீண்ட நீண்ட நகங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்மிஷூன பிஹா சுதூரஹும் வ வுஜூஹஹும், அவர்கள் அந்த நகங்களால் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், தங்களுடைய முகத்தையும் தங்களுடைய நெஞ்சையும் கீறி கீறி கிழித்து கொண்டிருந்தார்கள், கீறி கீறி கிழித்து கொண்டிருந்தார்கள். அப்போ சதை தொங்குது, ரத்தம் கொட்டுது, கொஞ்ச நேரத்தில் அது சரியாகிறது, திரும்ப அவர்களுடைய முகத்தை கீறி கீறி கிழிக்கிறாங்க. அவர்களே கீறி கீறி கிழித்து அந்த வேதனையால் சப்தமிட்டு ஓலமிட்டு அழுகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை நான் பார்த்ததுக்கு பிறகு நான் ஜிப்ரீல், என்னை கூட்டிகிட்டு போன ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், மன் ஹா உலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இந்த ஆட்கள் யார்? ஏன் அவர்களுடைய கரங்களாலேயே அவர்களுடைய நகங்களே சம்புகளாக மாற்றப்பட்டு இவ்வளோ நீண்டதாக ஆக்கப்பட்டு அவர்களை வேதனை செய்து கொண்டு இப்படி அலறுகிறார்கள், இப்படி கத்துறாங்க? பார்க்குறதுக்கே அந்த கோலம் வந்து ஒரு அலங்கோலமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக இருக்குது. முகத்தை கீறாங்க, அப்படி சதை தொங்குது, நெஞ்சை கீறாங்க, அப்படி சதை தொங்குது. அப்போ இதுகளை பார்க்குற நேரத்தில் ஒரு பெரிய பயங்கரமாக இருக்குது. ஏன் இவங்களுக்கு இந்த நிலை, ஏன் இப்படியான ஒரு தண்டனை என்று கேட்ட நேரத்தில் தான் ஜிப்ரீல் சொன்னார், ஹா உலா அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ் வயகாஊன ஃபி அஅராதிஹிம். ஜிப்ரீல் சொன்னார், அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் வேறு யாரும் இல்லை, மனிதர்களுடைய இறைச்சியை தின்றவர்கள். முதலாவது அடையாளம் என்ன? மனிதர்களுடைய இறைச்சியை தின்றவர்கள். யாரு மனுஷர்களுடைய இறைச்சியை தின்றவன்? யாரு? வயகாஊன ஃபி அஅராதிஹிம், பிறருடைய மானத்தில் விழுந்தவர்கள், முழுமையாக தங்களை விழுத்தாட்டியவர்கள். அடுத்தவண்ட யோசனை, அடுத்தவனை பற்றி தேவையில்லாமல் தேடுறது, பார்க்கறது, அவன்ட பின்னுக்கு அவன்ட யோசனையிலே இந்த மாதிரி உலகத்தில் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த வேதனை கொடுக்கப்படும். யோசிச்சு பாருங்க, அடுத்தவனை பற்றி பேசுறதுல இல்லை இன்பத்தை விட வேறு என்ன இன்பம் இருக்குது இன்றைக்கு? அடுத்தவனை பற்றி கல்லுன்னு கழுவுறது, எல்லா விதமான ரின்சோவையும் யூஸ் பண்ணிடுவோம் கழுவுறேன்டா, அப்படியே இல்லையா? இது மகா ஒரு கெட்ட பழக்கம். தூய்மையான நல்ல அக்கீதால் இருக்கக்கூடியவர்கள், ஏகத்துவ கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னாவுடைய அக்கீதால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் அடுத்தனுடைய தனிப்பட்ட ஒரு இதை என்ன செய்ய மாட்டாங்க. அடுத்த தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறதுக்கு எந்த தகுதியும் நம்மளுக்கு இல்லை. ஒரு நாளும் நம்ம பேசக்கூடாது, ஒரு நாளும் பேசக்கூடாது. மார்க்க ரீதியான பிரச்சனையா அப்போ பேசலாம், அப்போ எடுங்க, பேசுங்க, கதைங்க. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடு, யாரோட வாழ்க்கையில் தனிப்பட்ட குறைபாடு இல்லை சொல்லுவோம்? அப்போ யாரோட வாழ்க்கையில் இல்லை? நாங்கள் எவ்வளோ பேர் நாங்கள் தனிமையில் எங்கட குறைபாடுகளை சொல்லி எல்லாட்டும் அழுகுறோம். அப்படி இருக்கிற நாம யாழ்ன்ட்டு இந்த குறைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி போகிறேன், மக்களுக்கு மத்தியில் நல்லவனை போல நான் இருக்கிறேன், தனிமையில் இப்படியெல்லாம் நான் செயல்படுறேன், யாழ்லா என்னையை நீ மறைச்சி வச்சிருக்கிறாய், அதனால் நான் கண்ணியமாக சமுதாயத்தில் இருக்கிறேன். நீ அதை வெளிப்படுத்திட்டாயின்டா என்னையை விட கேவலமான ஒருத்தன் இந்த உலகத்திலே இல்லை. நீ வெளிப்படுத்திட்டாயின்டா என்னையை விட ஒரு கேவலமான ஒருத்தன் இந்த உலகத்திலேயே இல்லை. அப்போ நாம் எவ்வளோ நியமத்து அல்லாஹ்க்கு எவ்வளோ ஷுக்ர் செய்யணும். என் குறை மறைஞ்சிருக்குது, அடுத்தவண்ட குறையை நான் மறைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய பாவத்தை என்ன செய்வான்னா, அவனை தனியாக கூப்பிட்டு அவனோட தோளுக்கு மேலே கையை போட்டு தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு என்ன செய்வான்? விசாரிப்பான். தனியாக அல்லாஹு தாலா என்ன செய்வான்? ஒருவனுடைய தோளு மேல் கையை போட்டு அவனை கட்ட அரவணைத்து அல்லாஹ் ஒருவனை கூட்டிகிட்டு போன ஹதீஸ் வருது தானே. ஒரு மீன் அவன் பாவம் செய்திருக்கிறான், அல்லாஹ் தாலா அவனை என்ன செய்வான்னு சொன்னால் கூட்டிகிட்டு போயிட்டு மற்ற மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் அல்லா திரையை போட்டுருவான். திரையை போட்டு தனியாக இண்டிவிஜுவலாக அல்லா தாலா என்ன செய்வான்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். அந்த இன்வெஸ்டிகேஷன் இண்டிவிஜுவலாக நடக்கும், மற்றதெல்லாம் மக்கள் எல்லாம் எல்லாரையும் முன்னுக்கு வச்சு நடக்கும். இந்த குறிப்பிட்ட சில கூட்டத்தினர்களுக்கு இண்டிவிஜுவலான என்ன செய்யும்? அல்லா தாலா சொல்ற, நீ அத்தாரிஃபு தம்ப கதா, நீ இந்த இடத்துல இன்னாரோட இப்படியெல்லாம் பாவம் செஞ்சியே, உனக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த பாவம் செஞ்சு ஞாபகம் இருக்குதா? இந்த பாவம் செஞ்சு. அப்போ அவன் ஓ யா அல்லாஹ், ஓ நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே வருவான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே போகிற நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஹதீஸில் வருது, அன்னஹு ஹலக், அவன் நினைப்பான் என்ன கதை முடிஞ்சு, அவன் நினைப்பான் அன்னஹு ஹலக், நான்
என்ன கதை முடிஞ்சு. அல்லாஹ் துல்லியமாக ஒவ்வொன்றா சொல்லிட்டான், நம்மள்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லிட்டான். இனி நம்மட கதை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கஃபர்து லக தம்பக குல்லா, நான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிட்டேன். அது மட்டுமல்ல, உன்னோட பாவங்களை கூட, சிறிய சிறிய இந்த தவறுகளை கூட நான் நன்மையாக மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த மனிதனுக்கு சொல்லுவான். அப்போ இந்த ஹதீஸையும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கூப்பிட்டு தனியாக வச்சு அவர்களோட தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொருத்தராக தனியாக பேச்சுவார்த்தை அவங்களோட பாவங்களை கூட மக்களை காட்டாமல் மறைச்சி அல்லாஹ் அதிலேயே குளிக்கையை மன்னிச்சு புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸையும் சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் கொண்டு வருது, மன் சத்தர அலா முஸ்லிமின் சத்தரஹுல்லாஹு ஃபி துனியா, இன்னொரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைப்பானோ அல்லாஹ் உலகத்திலையும் அந்த குறையை மறைப்பான், மறுமையிலையும் மறைப்பான். அந்த ஹதீஸையும் சேர்த்து சொல்கிறாங்க. நாளை மறுமை நாளையில் ஒரு முஃமின் சிறிய சிறிய பாவங்கள் செய்த ஒரு முஃமின் தண்டனைக்குரிய நிலைமை வரும் பொழுது அல்லாஹ் தனியை விசாரித்து மன்னிச்சு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான்டா, அவன்கிட்ட ஸ்பெஷலாக இருந்த ஒரு பண்பு என்ன பண்பாக இருக்கும்? மற்றவன்ற குறைய மன்னிக்கிறவனுக்கு மறைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாக்கியம்? உலகத்திலே மறுமையிலே உன்னோட குறைய அல்லாஹ் மறைப்பான் என்று. அப்போ அந்த பாக்கியம் வேணுமா இருந்தால் நம்மளை தனியாக கூப்பிட்டு தனியாக விசாரித்து தனியாக நம்மளோட பொண்டாட்டின முன்னுக்கு இல்லாமல் பிள்ளையிட முன்னுக்கு இல்லாமல் உம்மா அப்பாட முன்னுக்கு இல்லாமல் நானா தம்பி தாத்தா தங்கச்சிட முன்னுக்கு இல்லாமல் நம்மளை தனியாக கூப்பிட்டு தனியாக விசாரித்து கண்ணியமாக நம்மளை பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம அனுப்பப்படணுமா இருந்தால் நம்ம உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறந்த அஹ்லாக்கு நல்ல பண்பு என்ன? அடுத்தவண்ட குறையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளுக்கே தெரிய வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்கண்டா, சஹாபாக்கள் பாருங்கள், அதுக்கு முன்னால் சஹாபாக்களை பாருங்கள், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கடா, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரில் 4418வது ஹதீஸ். அப்போ அந்த ஹதீஸ் நீண்ட ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தத்துக்கு போனது வந்ததை பற்றி அந்த கஅப் இப்னு மாலிக் 3 பேர் பின்வாங்கினாங்களே தபூக் யுத்தத்தில். யார் யார்? ஒன்று கஅப் இப்னு மாலிக், இன்னொன்று முராரத் இப்னு ரபீ, இன்னொன்று ஹிலால் இப்னு உமையா. 3 பேரும் நல்ல ஈமான் உள்ளவர்கள், நல்ல துப்புரவான மனிதர்கள், சஹாபாக்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இந்தா போன்னு இருந்ததுனால பின்வாங்கி என்னது கிடைக்கல கடைசி வரைக்கும். அப்படி பராக்காயிட்டாங்க துனியாட விஷயத்தில். அப்போ அந்த நீண்ட சம்பவம், அது ஒரு நீண்ட சம்பவம். அந்த சம்பவத்தை அறிவிக்கிறார் கஅப் இப்னு மாலிக். சஹாபாக்கள்லாம் யுத்தத்துக்கு போனது வந்தது எல்லா மெசேஜையும் கேட்டுட்டு அவர் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் அவர் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, என்னை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நினைவு வந்ததே தபூக்கில் போய்ட்டு உட்கார்ந்ததுக்கு பிறகு தான். தபூக்கில் போய்ட்டு உட்காரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் எல்லாரையும் பார்த்தாங்க, ஆனால் என்னையை பற்றி ஞாபகம் வரல. தபூக்கில் போய்ட்டு ரசூலுல்லாஹ் உட்காரத்தோடையே எல்லா சஹாபாக்களும் இப்படி முன்னுக்கு உட்காருவாங்களே, ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தபூக்குக்கு வந்து அடைஞ்சிட்டோம் என்று எல்லாரும் உட்காந்தாங்க, ஒரு அசம்பிளி மாதிரி எல்லாரும் உட்காந்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் அப்போ வர இல்லையா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ கஅப் இப்னு மாலிக் வரலான்னு கேட்டதோடையே அந்த சபையில் இருந்த ஒரு ஆள் டக்குன்னு எழுப்பி என்ன சொன்னார், மா ஃபஅல கஅப், கஅப் வர இல்லையா, கஅபோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்ல கேட்டதோடையே ரஜுலு மின் பனி சலமா, பனு சலமா என்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் எழும்பி என்ன செஞ்சார், அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஹபிஸஹு புர்தாஹு வன் நதரு ஃபீ ஐதுஃபைஹி, அல்லாஹ்வுடைய தூதரே அவருக்கெல்லாம் இப்போ என்னது வாசியாக போயிட்டு, இப்போ அவருக்கெல்லாம் வாசியாக போயிட்டு அவங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, எங்களோடலாம் வரமாட்டாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சார். அவர் சொன்னதோடையே அந்த இடத்துல இருந்த ஃபகால முஆத் இப்னு ஜபல், உடனே முஆத் இப்னு ஜபல் எழுப்பினாங்க. எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி ஒருத்தர் சொல்லவும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி சொன்னாங்க, பிஇஸ மா குல்த், நீ சொன்னது மோசமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலோட முன்னிலையில் யார் இப்படி சொன்னாரோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வாசியாக போயிருச்சு, இப்போ அவங்கெல்லாம் எங்களோட வரப்போகிறது இல்லை, வரமாட்டாங்க என்று சொன்னவரை அவருடைய பேச்சை எதிர்த்து உடனே அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா எழுப்பி சொன்னாங்க அவரை பார்த்து, பிஇஸ மா குல்த், நீங்கள் தேவையில்லாத பேச்சை பேசுகிறீங்க, நீங்கள் மோசமான பேச்சு பேசுகிறீங்க யா ரசூலல்லாஹ். அவருக்கு அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே சத்தியமாக சொல்கிறேன், மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, அவரை பற்றி எங்களுக்கு நலவு மட்டும்தான் தெரியும் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அவரை பற்றி நலவு மட்டும்தான் தெரியும், நாங்கள்
அவரை பற்றி என்ன செஞ்சதில்லை, இது வரைக்கும் தப்பாக எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. ஏதாவது ஒரு காரணம், உலக ரீதியான ஒரு காரணம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், பின்தங்கி இருக்கலாம். அவர் வருவாருன்னு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு நல்லெண்ணம் வைக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஃபசக்கத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை என்ன செய்யலை, பேசலை, அப்படியே மௌனமாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையை அப்படியே ரசூலுல்லாவும் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபாக்கள். நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த தூய்மையான சமுதாயம்ங்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே அடுத்தவனை பற்றி வரக்கூடிய தப்பான எண்ணங்கள், தப்பான கருத்துக்கள் இருக்குதானே, இது எந்த அளவுக்கு பெரிய பாவம் என்றால் அல்லாஹு தாலா ஒரு சூறாவே என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு சூறாவை அல்லாஹு தாலா இறக்கியிருக்கிறான். இது எவ்வளோ பெரிய தண்டனைக்குரிய குற்றம். அடுத்தவனை பற்றி வரக்கூடிய தப்பான எண்ணம், அடுத்தவனை பற்றி நம்ம பேசுறது, கதைக்கிறது, அவனோட குறைய சொல்லி திரிகிறது, பழிச்சு காட்டுறது, இந்த மாதிரி பண்புக்கான ஆளானவர்களுடைய தண்டனை என்ன அப்படிங்கிறத பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சூரத்துல் ஹுமஸால அல்லாஹு தாலா சொல்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. யார் மக்களுடைய குறைகளை குத்தி காட்டி சொல்றாங்களோ, யார் செஞ்சு காட்டுறாங்களோ, யார் பின்னுக்கால பேசி திரிகிறாங்களோ, இப்பேற்பட்ட கீழ்த்தரமான எண்ணம், செயல், நடத்தை உடையவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் நாசமா போகட்டும், இவர்கள் அழிந்து போகட்டும், இவர்கள் சாபத்துக்கு உள்ளானவர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லிட்டு, அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, இவர்களுடைய பண்பில் மிக கெட்ட ஒரு பண்பு தான் சொத்துக்களை நிறைய சேர்ப்பார்கள், எண்ணி எண்ணி பார்த்து கொள்வார்கள், ஆனால் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்கள், தேவைகளுக்கு மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து செலவழிக்க மாட்டார்கள். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவர்கள் சேர்த்து வைப்பதும் எண்ணி எண்ணி பார்த்து கொள்வதும் எதன் காரணமாக வென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த பணம் அவர்களை பாதுகாக்கும், நீண்ட காலத்துக்கு வாழ வைக்கும். இந்த பணம் இருந்தால் வேண்டிய ட்ரீட்மெண்ட் உடம்புக்கு செஞ்சினாலும் என்ன செஞ்சினாலும் பரவாயில்ல, என்ன செய்யலாம், நான் 60 வயசு வாழ்றதை ஒரு 80 வயசு வரைக்கும் பொடியனாவே என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க. காசு பணத்தால் எதையும் செய்யலும், ஆயிரையும் நீடிக்கலும், ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம் என்று காசு பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்காமல் பத்திரமாக வைத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் கல்லாலையும் ஃபில் ஹுதாமா. அல்லாஹு தாலா இப்படி பிறரை பற்றி குறை பேசி திரும்பவர்கள், குத்திக்காட்டி பேசுபவர்கள், அடுத்தவர்களுடைய அந்த மோசமான விஷயங்களை மக்களுக்கு செயல் வடிவமாக எடுத்து காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் கல்லாலையும் ஃபில் ஹுதாமா, இவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையுடைய நாளையில் அல் ஹுதாமாவிலே, எதில் அல் ஹுதாமாவிலே வீசி எறியப்படுவார்கள். எதில் வீசி எறியப்படுவாங்க, ஹுதாமால. பாருங்க, நாம கல்லை வீசுவோம், கம்பை வீசுவோம், கல்லை தூக்கி வீசுவோம், கம்பை தூக்கி வீசுவோம். ஒரு மனித சமுதாயம் ஒன்று, ஒரு கூட்டம் ஒன்று தூக்கி வீசப்படுதுண்டா, ஒரு கூட்டம் ஒன்று தூக்கி வீசப்படுதுண்டா. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னண்டி, இவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள், தூக்கி எறியப்படுவார்கள் அல் ஹுதாமாவிலே. வமா அதிராக மல் ஹுதாமா, வமா அதிராக மல் ஹுதாமா. அப்போ ஹுதாமால தூக்கி வீசப்படுவார்னு சொல்லிட்டு கவனிங்க, ஹுதாமால தூக்கி வீசப்படுவார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லிட்டு அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், ஹுதாமாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நபியே, ஹுதாமாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நபியே என்று கேட்டுட்டு அல்லாஹ்வே விளக்கம் சொல்றான், நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹுடைய நெருப்பு, அல்லாஹு தாலா எரிக்கக்கூடிய, அல்லாஹ் மூட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபீ அமதி முமத்ததா. நரகத்தில் முதலாவது தூக்கி வீசப்படுவார்கள். இரண்டாவது என்ன செய்யப்படும் என்று சொன்னால், ஒரு நரகத்துக்கு நடுவில் என்ன செய்யும் என்றால் ஒரு பெரிய தூண் ஒன்று எழுப்பப்படும், ஒரு கம்புண்டு, ஒரு காம்புன்னு சொல்லுவாங்க, மின் கம்பம் மாதிரி ஒரு பெரிய கம்பம் என்று என்ன செய்யப்படும், அப்படி உயரத்துக்கு எழுப்பப்படும். அந்த மின் கம்பம் அதே நெருப்பை என்ன செஞ்சு கொண்டிருக்கும், எரிஞ்சு கொண்டிருக்கும். அந்த மின் கம்பத்தில் இவர்கள் அப்படியே அறையப்படுவார்கள், அப்படி என்ன செய்யப்படுவாங்க, அந்த மின் கம்பத்தில் ஏற்றப்படுவார்கள். ஏற்றப்பட்டு இன்ன அலைஹி முஸதா, சுத்தி வர நெருப்பு மூண்டு கொண்டிருக்கும், சுத்தி வர நெருப்பு மூண்டு கொண்டிருக்கும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா, அந்த குறிப்பான அல்லாஹ் தஆலா எரிக்கிற நெருப்பென்று வருகிறது. இந்த நெருப்பு அலல் அஃஇதா, இவருடைய கண்ணையோ காதையோ மூக்கையோ வாயவோ எரிக்காது, கைகளையோ எரிக்காது, கால்களையோ எரிக்காது, உடலுடைய வேற எந்த பகுதியோ எரிக்காது. சரியா அவருடைய ஹார்ட்டை, மனசை, கல்ப, அந்த உள்ளத்தை தான் அது என்ன செய்யும், சரியா குறி வச்சு அதை தான் சுடும். நீ
இந்த அடுத்தவனை குறை பேசி திரிகிறதுக்கு, அடுத்தவனை படிச்சு காட்டி திரிகிறதுக்கு, அடுத்தவனுக்கு பட்டப்பேர் வச்சு திரிகிறதுக்கு, அடுத்தவனை பரிகசிக்கிறதுக்கு, அடுத்தவனை கேவலமாக தரம் தாழ்த்தி நீ நினைக்கிறதுக்கு எல்லாம் எது காரணமாக இருந்துச்சு? இந்த உள்ளம். இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. அப்படித்தானே? எது காரணமாக இருந்துச்சு? இந்த உள்ளம் தான். இந்த உள்ளம் தான் என்ன செஞ்சிச்சு? அதுதானே அடுத்தவனை பற்றி தப்பாக நினைச்சிச்சு, அதுதானே அடுத்தடுத்த பாவங்களுக்கு உன்னைய கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்போ அதுதான் உன்னை என்ன செய்யுது? அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உன்னை என்ன செஞ்சிச்சு? இழுத்துட்டு போச்சு. எனவே எனவே ஜஸாக்கல்லாஹ் கைர். அப்ப அடுத்தடுத்த பாவங்களுக்கு உன்னை இழுத்துட்டு போனது எது? இந்த மனம், இந்த உள்ளம் அடுத்தவனை பற்றி சந்தேகப்பட்டுச்சு, அடுத்தவன விஷயத்தில் துருவி ஆராய உடனே தூண்டிச்சு. அப்போ இந்த உள்ளத்தில் அடுத்தவன மேலே வந்த சந்தேகம், தப்பபிப்பிராயம், இது எல்லாத்தையும் காரணம் எது? இந்த உள்ளம் தானே. எனவே அல்லத்தி தத்தலியோ அலல் அஃபீதா. சரியா? அஃபீதா ஃபாத் என்றா கல்பு, உள்ளம். அந்த கல்பையை பார்த்து சுட்டரிக்கும். அப்படி சுடும். எவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்கும். வேற எதையும் சுடாது. அதை சுடுறதே அவனோட முழு உடலும் என்ன செய்யும்? அந்த வலிய கஷ்டத்தை என்ன செய்யும்? உணரும், அனுபவிக்கும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்றான்டா. நாம என்ன செய்யணும்? மிச்சமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் தான் எது? மிச்சமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் தான் என்னது? அடுத்தவர்களை பற்றியான தப்பபிப்பிராயமும் தவறான எண்ணங்களும் சந்தேகமும் அடுத்தவனை பற்றி வரக்கூடிய யூகங்களும். யாரோ 4 பேர் சொன்னாங்கன்னு நாம் அதை பெருசாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு, இல்லை 8 குரூப்பில் பார்த்தேன், 10 குரூப்பில் பார்த்தேன், இப்போ அவரை பற்றி தான் கதை போகுது, அவர் அப்படியாமே இப்படியாமே இன்னும் 2 வச்சுட்டு இருக்கிறாராமே. உனக்கு என்ன? உன்கிட்ட செலவுக்கு காசு கேட்டானா? உனக்கு மகர் கொடுக்க அவன் காசு கேட்டானா? ஜுவல் வாங்கி கொடுக்க உன்ட்ட காசு கேட்டானா? அவன் 10ஓடு இருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாது. அது அவனோட உள்ள பிரச்சனை. அதை நீ நேர்மையானவனா என்ன நல்லவனா நீ என்ன செய்வாய்? நேரடியாக அவரை தொடர்பு கூட நீ என்ன செய்வாய்? நீ அவரோட பேசுவாய், அவருக்கு புத்திமதி நசீகத்து பண்ணுவாய். அதை விட்டு போட்டு நீ என்ன செய்ய தேவையில்லை. நீ இதெல்லாம் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு நீ என்ன 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்டா. ஓண்ட ஃபேமிலி இது அடுத்தவங்க வந்து தவறாக இருந்தாலே போதும். இவர் முதலாவது யாரோட கதைப்பார்? அதை அவர் தவறாகிக்கிறேன் யாரோட கதைப்பார்? யாரோட கதைப்பார்? முதலாவது கதைக்கிறாரோட மனைவியோடையே. நான் நல்லவன், இந்த அவன் வச்சிருக்கிறான் பாரு, அவன் வச்சுட்டிக்கிறான். நான் முதலாவது யார்ட்ட சொல்கிறது? பொண்டாட்டு. அப்போ பொண்டாட்டு நினைப்பா, ஏன்னா அப்படி இல்லை முண்டே இவர் தங்க போகணும், இவரோட முன்னுக்கு ஒரு பொம்பளை போவேல அப்படி பார்த்துட்டு இருப்பார். எப்பேற்பட்ட மோசமானவன நினைப்பான். ஒரு பொம்பளை வந்து போனால் இவன் பாரு அப்படி ஃபேன் திரும்புகிற மாதிரி டேபிள் ஃபேன் மாதிரி திரும்புவான். இல்லையா? இவன் டேபிள் ஃபேன் ஆயிடுவான். ஒரு பொம்பளையோட முன்னுங்க போனா, நீ ரோட்டில் இருக்கிறாய், பெண்கள் போகிற இடத்துல இருக்கிறாய்னா ரசூலா என்ன சொன்னாங்க? ரோட்டில் தெருவில் 4 பேர் போவாங்க. அப்போ நீ என்ன செய்யணும்? முதலாவது இல்லை, முதலாவது 4 பேர் நீ யாருக்கும் சலாம் சொல்லக்கூடாது. அதுதான் ரசூலா சொன்னீங்க. நீ தெருவில் உட்காந்து இருக்கிறாயா இருந்தா சொல்கிற சலாமுக்கு நீ என்ன செய்யணும்? நீ பதில் சலாம் சொல்லணும். அடுத்தது கத்துல் பசர், உன்னை பார்வையை தாழ்த்தணும். இது அப்படியா? ரோட்டில் உட்காந்து கொள்வது, அப்படியே டேபிள் ஃபேன்மா இப்படி இருக்கிறது, இதுதான் வேலை, இதுதான் வேலை. அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னது இதெல்லாம் என்னது? அல்லாஹ் ஒரு மிக மகா மோசமான கெட்ட பழக்கங்கள் விளங்குது. அடுத்தவனை பற்றி நாம் எவ்வளோ தூரம் ஒதுங்கி போவோமோ எங்கட அதிகமான பாவங்கள் குறையும். அதிகமான பாவங்கள் ஏற்படுது. அடுத்தவருடைய விஷயத்தில் வரக்கூடிய சந்தேகங்களும் யூகங்களும் அடுத்தவர்களை பற்றியான கதையிலையும் பேச்சிலையும் என்னது அந்த விஷயத்துக்குள்ளுக்கு ஒரு ஊடுருவி இறங்கி போகிறதால தான் பாருங்கள் அதிகமானவங்க நம்ம பார்ப்போம். அவர் வந்து மாஷா அல்லா மார்க்கத்தில் நல்லா தெளிவுள்ளவராக இருப்பார், மக்களுக்கு நல்ல நசீகத்து பண்ணுவார், நல்ல விஷயங்களை தொழுவார், அவருடைய குர்ஆன் அவருடைய திக்ர் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை பற்றி கதைக்கிற விஷயத்தில் சிம்பிளாக விழுந்துருவார். விளங்குதா? உடனே உங்களுக்கு மத்தியில் ஒருத்தர் கதைக்கப்படுதா? நீங்கள் முதலாவது செய்யணுமானது என்னது சொல்லுங்க. அப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு பற்றியில் ஒருத்தரை பற்றி ஒரு என்னது கழுவப்படுது. அப்போ என்ன செய்வீங்க? முதலாவது என்ன செய்வீங்க சொல்லுங்க. அப்போ முதலாவது என்ன செய்வீங்க? அதெல்லாம் நடக்குதா? இல்லைப்பா அவர்தான் பற்றி கதைக்காதீங்க அப்படி சொல்கிறீங்க, நடக்குதா? சிம்பிளான ஒரு வழி ஒன்று இருக்குது கலர்றதுக்கு. உங்களோட முன்னுக்கு இன்னொருத்தரை பற்றி ஏதாவது பேச ஸ்டார்ட் நல்லமே பேச ஸ்டார்ட் அவர் இப்படியாமேன்னு சொல்லி வந்தால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிக்கட்டும். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் எங்களையே பாதுகாக்கட்டும் என்ற இந்த 3 விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, பேச துவங்கினவனும் என்ன செய்ய மாட்டான்?
இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. என்ன செய், அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் எங்களையே பாதுகாக்கட்டும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். பேச துவங்கினவனும் என்ன செய்வான், பேச நிப்பாட்டுவான். நீங்களும் அல்லாஹ் அதுக்குள்ளுக்கு அல்லாஹ் அவங்களே போவிடாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பாதுகாத்துருவான். இதில் நாம் என்ன செய்யணும், நாம் கவனமாக இருக்கணும். எனக்கு இந்த அகலாக்கள் எல்லாம் இல்லாமல் நாங்கள் எவ்வளவுதான் தூய்மையான அக்கீதாவில் இருந்தாலும் நாங்கள் பலகீனப்பட்டு போயிடுவோம். விளங்குதா? எங்களால் மக்களுக்கு மத்தியில் போய் சேர வேண்டிய குர்ஆனும் சுன்னாவும் தூய்மையான அக்கீதாவும் என்ன செய்யாது, போய் சேராது. விளங்கினா? அதனால் நாம் என்ன செய்வோம், நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்போம், கண்ணும் கருத்துமாக இருப்போம், எங்களையே பாதுகாத்துக் கொள்வோம், அடுத்தவருடைய மான மறுவாதியையும் என்ன செய்வோம், பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸ் இல்லைங்கள அசரில் கிடைக்காது. நாளைய தினமும் இன்ஷா அல்லாஹ் கியாமுல்லைல், இப்போ நீங்கள் இங்கே பெரும்பாலும் தொலை வரக்கூடியவங்க இருப்பீங்க, கியாமுல்லைலுக்கு அப்புறம் ஒரு 1/2 40 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் இதே டைமில் நாம் என்ன செய்வோம், இஹ்லாஸ் என்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஹ்லாஸை பற்றி சில உதாரணங்களோடு, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் முன்னே சமுதாயங்களில் நடந்த உதாரணங்களோடு இஹ்லாஸை பற்றி ஒரு புரிதலை நாம் என்ன செய்வோம், இஹ்லாஸ்னா என்ன அப்படிங்கிறத நாம் இன்ஷா அல்லாஹ் உதாரணங்களோடு, அதுவும் நம்ம சொல்கிற உதாரணம் இல்லை, ஹதீஸில் வந்த உதாரணங்கள், அதுகளோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸை பற்றி கொஞ்சம் படிப்போம். அன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் இறுதிப்பத்து, ரசூலுல்லாஹ் இறுதிப்பத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதிப்பத்து எப்படி இருந்துச்சு, அதனை எங்களுக்கு முக்கியம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இறுதிப்பத்து அது வேறு, ரசூலுல்லாஹ் இறுதிப்பத்து ஒன்று இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதிப்பத்து எப்படி இருந்துச்சுங்கிறத இன்ஷா அல்லாஹ் வெனிஸ்டே. நாளைய தினம் டியூஸ்டே என்ன தலைப்பு, இஹ்லாஸும் அதற்கான முன்மாதிரி மிக்க எனது பாடங்களும் என்று சொல்லி ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. ஒருத்தரை பற்றி தீய எண்ணம் வந்தால் இடது பக்கம் திரும்பி என்ன செய்யணும், 3 முறை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணுண்டு ஒரு செய்தி உண்டு. கேட்ட மாதிரி அவருக்கு ஞாபகம், நம்ம அது இப்படி பார்த்ததில்லை, நம்மளுக்கு தெரியாது, நாம் அப்படி ஒன்றும் கண்டதில்லை, எல்லாத்தையும் அறிஞ்சவங்க இல்லையே, நம்ம அப்படி ஒன்று அறிஞ்சதில்லை, பார்த்ததில்லை. நான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை என்ன செய்கிறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வந்து அப்படி நான் அதில் தகவலை ஃபஸ்ட்டுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட தலைப்புக்குள்ளுக்கு போவோம். இஹ்லாஸும் முன்மாதிரி மிக்க வடிவங்களும் என்று சொல்லி நாம் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.